ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையான டிப்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் வந்து மண் வளம் அதிகமாகிறதுக்கும், செடிகளோட வளர்ச்சி, காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு அருமையான உணவு. செடிகளுக்கு வந்து ஒரு அருமையான உணவுங்க. இது என்ன வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எரியக்கூடிய பொருள் தாங்க இது. முட்டை ஓடுங்க. இந்த முட்டை ஓடு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு. இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட வந்து மகத்துவம் தெரியாமல் நம்ம வந்து நிறைய கீழே போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ மாடி தோட்டத்துக்கு இப்போ அதிக அளவில் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நர்சரி கார்டனுங்களில் இது வந்து விற்கிறாங்க. இதை தூள் பண்ணி இந்த பேக்கரிங்க ஹோட்டலுங்களெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து தூள் பண்ணி ரூ. 70 ரூ. 80 ரூ. 100 அந்த மாதிரி ஒவ்வொரு நர்சரி கார்டனில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு அதை வச்சு விற்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வாங்கணுன்றது அது நம்மளோட சாய்ஸு, அது உங்களோட சாய்ஸு. இது நம்ம வீட்டில் எப்படியும் நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து முட்டை அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5, 10 தோல் அல்லது ஒரு 20, 30 நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அது எவ்வளோ இருந்தாலும் சரி. ஒரு முட்டை ஓடாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு செடிக்கு தாராளமாக போடலாம். இதை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இது எல்லாமே தூள் பண்ணிவிட்டேன் நான். பாருங்கள் எல்லாமே இது வந்து இப்போ நான் கையில் தான் தூள் பண்ணேன். இதை விட இன்னும் நைஸாக வேணும்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சரிங்களா? இது அந்தளவுக்கு அரைக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து வெளியில் நம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் கையிலே வந்து பருப்பு மத்தில் வந்து தட்டி வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம கிளறி விட்டு போட்டாவே போதுங்க. சரிங்களா? மண் வந்து மக்கிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தூளாக போடும்போது நம்ம வந்து மேலாக தூவி விட்டுடலாம். இது வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இப்போ இந்த மாதிரி திப்பியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மண்ணை வந்து சுரண்டி விட்டுட்டு போடணுங்க. அதாவது மண்ணை வந்து குழி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குழி எடுத்து நம்ம குழி எடுக்கும்போது நம்ம வச்சுருக்க செடிகளோட வேர் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஒரு சின்ன அளவு பாருங்கள், ஒரு 10, 15 கிராம் அளவுக்கு போட்டால் போதும் ஒரு செடிக்கு. பாருங்கள், இதை போட்டு விட்டுட்டு இது வந்து நல்ல மண்ணோட மண்ணாக கிளறி விடணுங்க. அதாவது கலந்து விடணும். ஏன்னு கேட்டால் சீக்கிரம் வந்து மக்கும். நம்ம அப்படியே போட்டு மூடுறதை விட இப்படி மண்ணோட மண்ணாக பிசைஞ்சு விட்டணும். நல்லா இப்படி நம்ம பிசைஞ்சு விடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் மக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தாராளமாக நம்ம பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைகள் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ரொம்ப எளிமையானது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு குழி எடுத்து இந்த அளவுக்கு நம்ம போட்டால் போதுங்க. ஒரு செடிக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டால் போதும். இங்கே பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். மண் வளம் ரொம்ப அதிகமாகும். காய்கறிகள், பழ வகைங்க, கீரை வகைகளை வந்து நல்லா நமக்கு வந்து அதிகமான ஈல்டு கொடுக்கும். நன்றி.